அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்கினிய ஹாஜிகளே, ஹஜ்ஜினுடைய இலக்குகளும் ஹஜ் நம்மில் வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களையும் தொடராக பார்த்து வருகின்றோம். ஹாஜிகள் இறைவனுடைய விருந்தாளிகள். இறைவன் தேர்ந்தெடுத்த அந்த இடத்திற்கு, மக்காவிற்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்? அந்த அழைப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக விடுக்கப்பட்ட அந்த அழைப்பிற்கான பதிலை எவ்வாறு சொல்ல வேண்டும்? அதில் நம் வாழ்வில் கிடைக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து எவ்வாறு செல்கின்றோம் என்றால், இஹ்ராம் என்ற அந்த வெண்ணிற ஆடை மூலமாக செல்லினோம். அனைவரும் சமம்ங்கிற எண்ணத்தை நம்முள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செல்லினோம். ஹரம்குள்ளே போகிறோம், பள்ளிவாசலுக்குள்ளே போகிறோம். முதலில் செய்கின்ற வேலை என்ன என்றால் தவாஃப், இல்லையா? அந்த ஆலயத்தை, காபத்துல்லாஹி முதல் ஆலயத்தை சுற்றி வருவது. பள்ளிவாயில், மக்கா என்பது ஒரு பள்ளிவாயில், அதற்குள் ஒரு பள்ளிவாயில் இருக்கிறது. அதுதான் முதல் ஆலயம், அதான் காபத்துல்லா என்பது. அப்போ அந்த ஆலயத்தை சுற்றி வருகின்ற ஒரு வேலையை தான் நாம் முதல் செய்யணும், தவாஃப். இது மிக முக்கியமானது. உலகத்தில் எந்த ஒரு பள்ளிவாசலையும் தவாஃப் செய்ய முடியாது, இல்லையா? சுற்றி வர முடியாது. அப்போது இந்த தவாப் என்பது 7 முறை செய்கின்றோம். 7 முறை தவாப் செய்கின்றோம். அது உம்ராவாக இருந்தாலும் ஹஜ்ஜிலும் அதை செய்கின்றோம். இந்த தவாஃப் நமக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தவாஃப் என்பது மறுபடியும் ஹஜ்ஜினுடைய நாயகராக இருக்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தொடர்புடைய விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கட்டப்பட்ட அந்த ஆலயம் வெள்ளத்தினால் காணாமல் போய் அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலத்தில் அனைவரும் தெரியும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில், தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து எழுப்பிய ஆலயத்தை முடித்துவிட்டு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் குறிப்பிடுகிறான் குர்ஆனில், சூரா பக்ராவில் குறிப்பிடுகிறான். அந்த ஆலயத்தை அவர்கள் எழுப்பிவிட்டு அவர்கள் கேட்ட துஆ என்ன? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். இறைவா, என்னுடைய இந்த செயல்களை ஏற்றுக்கொள்வாயாக. அப்போது இந்த தவாஃப் என்பது அங்கிருந்து தொடங்குகிறது. 7 முறை தவாஃப் செய்கின்றோம். திக்ர் ஓதுகிலாம், குர்ஆன் வசனங்கள் ஓதலாம், சில துவாக்கள் ஓதலாம், இல்லையா? எது வேணாலும் செய்யலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தவாஃபும் தொழுகை போன்றது. தொழுகையில் பேச முடியாது, தவாஃபில் பேசலாம். அப்போது இது இறை வணக்கத்தின் ஒரு பகுதியை செய்கின்றோம், நிறைவேற்றுகின்றோம். ஏன் தவாஃப் செய்யணும்? இறைவனும் இறை தூதரும் கட்டளையிட்டதை செய்கின்றோம், அதோடு முடிஞ்சு போச்சு இந்த பதில். ஆனால் இதில் சில படிப்பினைகள் இருக்கின்றது. சில விஷயங்களை நாம் உணர வேண்டும். நம் வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அன்பான ஹாஜிகளே, சகோதர சகோதரிகளே, இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், தவாஃப் என்பது உள்ளத்தின் தொழுகையை போன்றது என்றார். ஆமாம், உண்மையாக தான். நாம் உள்ளத்தின் தொழுகை தான் தவாஃப். இறைவனை சுற்றிய அந்த பயணம், இல்லையா? காபா என்பது ஒரு குறியீடு. காபா என்பது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வார்த்தையில் சொல்லுவாங்கன்னா, காபா என்பது ஒரு குறியீடு. இறைவனை நம்முடைய இலக்கு என்றார்கள். உண்மை தான். நாம் இறைவனை சுற்றி வருகின்றோம், இல்லையா? நம்மளுடைய நினைவும் வாழ்வும் இறைவனை சுற்றி இருக்க வேண்டும். ஏக தேவம் என்பதும் ஏகத்துவம் என்பதும் இங்கு தான் அடங்கி இருக்கிறது. இறைவன் ஒருவனே என்று சொல்வது மட்டுமல்ல, செயலிலும் இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய செயல்கள் இறைவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இறை நினைவுடன் இருக்க வேண்டும். இறைவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்த நிலையில் இருக்க வேண்டும். அப்போது எல்லாமே அங்கே இறைவன் என்ற ஒரு கான்செப்டில் இருக்கணும். ஒரு செல் எடுத்துக்கிட்டாலும், ஒரு அணுவாக இருந்தாலும், உள்ளே எலக்ட்ரானு, புரோட்டானு, நியூக்ளியஸ் என்று சொல்லிக்கிட்ட எல்லாம் சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. இந்த உள்ளத்தில் இருக்கின்ற, இந்த உடலில் இருக்கின்ற அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுபோல் நாம் இறைவனை சுற்றி நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய வாழ்வும் அமைய வேண்டும். நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய பெருமை, நான் என்ற கர்வம் அனைத்தும் இங்கே அடிந்து விட வேண்டும். இன்னொரு விஷயம், இரண்டாவதாக நம்மளுடைய இதில் கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்பது, நம் வாழ்க்கை என்பது ஒரு வட்டமே. வாழ்க்கை ஒரு வட்டமே, இறைவனிடம் தொடங்கி இறைவனிடமே திரும்பி செல்லும். இதுவும் அந்த சுற்ற நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இறைவா, மிக முக்கியமான ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். ஹாஜிகளே, இறைவா, எப்படி நான் இதை சுற்றுகின்றேனோ அதுபோல் நான் உலகம் முழுமைக்கும் உனக்காக சுற்றுவேன். உன்னுடைய கொள்கையை மக்களும் எடுத்து சொல்வதற்காக சுற்றுவேன். இது மிக முக்கியமான அடுத்த ஒரு முடிவாக நாம் தவாஃபின் போது நினைக்க வேண்டும். தவாஃப் முடித்துவிட்டு யோசித்து பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட இடத்துல நாம் இருக்கிறோம். இது இறைவனுடைய கிபிலா, இறைவனுடைய கிபிலா, இல்லையா? வழிகாட்டி, தொழுகையின் கிபிலா. இது இறை வணக்கத்திற்கு கிபிலா, அதனுடைய டைரக்ஷன் எல்லாருக்கும் தெரியும். கிபிலா காபத்துல்லா என்பது. அதை நோக்கி தான் உலக மக்கள் முழுமையும் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். நாம் அந்த இடத்துக்கே வந்துட்டோம். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு மிக முக்கியமான நபிமொழியை நாம் நினைவு கொள்ள வேண்டும். யார் முஸ்லீம்? மன் சொல்ல சொலாத்தனா, யார் நம்மை போன்று தொழுகின்றார்களோ, வஸ்தக்பல கிபிலத்தனா, நாம் முன்னிறுத்திய கிபிலாவை முன்னோக்குகின்றார்களோ, அகல தபிஹத்தனா, நாம் அறுத்ததை யார் உண்கின்றார்களோ, ஃபதாலிக்கல் முஸ்லீம், அவர்கள் முஸ்லீம் என்று சொன்னார்கள்.
இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த இடத்துல அதை நினைவுபடுத்தணும். நான் என்னை மாதிரி அவன் தொழலை, அவன் வேற பிரிவு, அவன் வேற ஆள். இப்படி பல்வேறு உலகத்தில் பல்வேறு விதமான வேற்றுமைகள், வணக்க வழிபாடுகள் கூட சிறு சிறு கருத்து வேறுபாடுகளுடன் தொழுது கொண்டிருக்கின்றோம், செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் யார் முஸ்லீம்? எந்த கிபிலாவை முன்னோக்கி விட்டோமோ அனைவரும் முஸ்லீம். இதை திரும்பி வந்த பிறகு செயல்படுத்தணும். நீ வேற, நான் வேற, உன் பள்ளி வேற, என் பள்ளி வேற என்ற பிரிவினை வந்து விடக்கூடாது. இந்த ஒற்றுமை என்பது அங்கே முடிவெடுக்க வேண்டும் என்று யோசிச்சு பாருங்க. இந்த 3 அடிப்படைகளையும் வைத்து பார்த்தால் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து கலிமா சொன்ன அனைவரும் முஸ்லீம்கள். எத்தனை பிரிவுகள், உட்பிரிவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மிக முக்கியமான இன்னொரு படிப்பினை இருக்கிறது. அன்பான ஹாஜிகளை மறந்துவிடக்கூடாது. தியாகம். எப்படிப்பட்ட இடத்துல நாம் தவாப் செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தொழுத இடம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்கின்றார். மக்காமே இப்ராஹிம் ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், பார்த்துருப்போம் எல்லாரும் இல்லையா? அந்த இடத்துல நின்று தவாபுக்கான தொழுகையை நிறைவேற்றும். அந்த இடம்னா அந்த பக்கத்தில் இருக்கிற நிலாப்பள்ளி. ஆனால் சில விஷயங்களை நாம் மறந்து விடுகிறோம். என்னவென்றால், இதே இடத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் மக்காவில் தொழுதார்கள். ஒட்டகத்தின் அழுகிய குடலை தூக்கி வைத்தார்கள் எதிரிகள். இதே காபத்துல்லாஹ்க்குள்ள தான் 360 சிலைகள் இருந்தது. அதை நீக்குவதற்கு அந்த மக்களை தயார்படுத்தினார்கள் இல்லையா? அந்த இடத்துல தொழுவதற்காக தொல்லைக்குள்ளாக்கப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே இடத்தில் தொழுவதற்காக அபூபக்கர் சித்திக் அவர்கள் அடித்து உதைக்கப்பட்டார்கள், காயப்படுத்தப்பட்டார்கள், செத்து விடுவார்களோ என்று நினைக்கின்ற அளவுக்கு காயப்படுத்தினார்கள். அதே காபத்துல்லாஹ்ல, அதே மத்தாஃப்ல, அதே காபாவை சுற்றி இருக்கின்ற இடத்தில் தான் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் குர்ஆனுடைய வசனங்களை உரத்த ஓதினார்கள். ஆரம்பத்தில் அடித்தார்கள், உதைத்தார்கள், மீண்டும் ஓதுவேன் என்று சொன்னார்கள். இந்த தியாகங்களாம் அந்த இடத்துல நினைவுக்கு வர வேண்டும். நாம் எப்படிப்பட்ட இடத்துல நிற்கிறோம் என்றால், இப்படிப்பட்ட இடம் என்றால் இந்த இடத்தில் தான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொன்னதற்காக சஹாபாக்கள் தியாகம் செய்தார்கள், அடி வாங்கினார்கள், காயப்பட்டார்கள். எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு அவர்கள் தங்களுடைய ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்தால் நாமும் உறுதியாக இருக்க வேண்டும். ஆக தவாஃப் என்பது, அந்த மத்தாஃப் என்கிற தவாஃப் செய்கின்ற அந்த இடம் என்பதும் மிக முக்கியமான இடம். அதில் நம்மளுடைய வசனங்கள், நம்மளுடைய குர்ஆன் வசனங்கள், நம்மளுடைய திக்ர்கள் தாண்டி இந்த சிந்தனை வர வேண்டும். உலகம் முழுமைக்குமாக இறை செய்தியை கொண்டு செல்கின்ற பொறுப்பை நாம் சுமந்திருக்கிறேன் இப்பொழுது என்ற எண்ணத்துடன் நாம் வர வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக.